மலை சார்ந்த இடமே நல்ல இயற்கையான இடம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அங்கே என்ன செட்டு பண்ண ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஆர்டரேஷன்னா செட்டு போடுறதுன்னு யார் சொன்னது? இல்லை, அதான் அது தெரியாமல் தான் கேட்குறேன். செட்டு போட்டால் தான் அது ஆர்டரேஷன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தான் ஒன்று டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஆர்டரேஷன்னா என்ன நீங்கள் கேட்டீங்கல்ல? எல்லா ஆர்டர்ஸுமே அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. மேஸ்திரி கூட ஏதோ ரீப்பர்ஸில் செட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற எல்லா ஃப்ரேம்ஸ்லேயும் ஆர்டரேஷனோட பங்கீடு இருக்குது. செட்டு போட்டால் தான் ஏதாவது ஒன்று ப்ளைவுட் வச்சு மேக் பண்ணால் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கதைக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் ப்ரொடக்ஷன் டிசைனிங் இருக்குது. சார், மாசான ஹீரோவாக பல படங்கள் பண்ணிட்டீங்க. பட் இந்த படத்தில் ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் அப்படின்னா 5 நாளைக்கு ஒத்துக்கிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி கதைகளில் முக்கியமான கேரக்டர் 2 நாள் 5 நாள் அப்படின்னா ஒத்துப்பீங்களா சார்? நான் இது வரைக்கும் எந்த படம் மாசான ஹீரோவாகவே பண்ணல. இந்த கேரக்டருக்கு முத்துவேல்னு வச்சுருக்கீங்க, முத்துவேல் கருணாநிதினு வச்சுருக்கலாம். இதை சார்கிட்ட கேட்கலாம். பார்ட் 2ல் வைப்பார். மலை சார்ந்த இடமே நல்ல இயற்கையான இடம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அங்கே என்ன செட்டு பண்ணால் நீங்கள் விருதுலாம் பல விருது வாங்கினவர். இந்த படத்துலேயும் உங்களுக்கு விருது இருக்கும், உங்களுக்கும் சுகமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஆர்டரேஷன்னா செட்டு போடுறதுன்னு யார் சொன்னது? இல்லை, அதான் அது தெரியாமல் தான் கேட்குறேன். செட்டு போட்டால் தான் அது ஆர்டரேஷன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தான் ஒன்று டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஆர்டரேஷன்னா என்ன நீங்கள் கேட்டீங்கல்ல? கொஸ்டின் கேட்டிருக்கீங்கல்ல? ஆமாம். செட்டு போட்டால் தான் ஆர்டரேஷன். சார், நானும் பேசிக்காக ஒரு ஓவியம் தான். 10வது முடிச்சுட்டு வந்து ஓவிய கல்லூரியில் இடம் கிடைக்காம தான் பத்திரிகையாளராக மாறினேன். அதுக்கப்புறம் எனக்கு இடம் கிடைச்ச பையன் அப்புறம் பத்திரிகைக்காரங்களா ஒரு ஓவியனா இருந்துட்டு அந்த கேள்வி கேட்கக்கூடாது இல்லை? இப்போ ஆர்டரேஷன் லைக் ஒரு களம், அந்த களம் எங்களுக்கு மாட்டியிருக்கப்பா எப்படி சார்? ஒரே நிமிஷம். கேள்விங்கிறது என்ன சார்ந்து இல்லை, என் மூலியமா மக்களுக்கான விளக்கம். அவங்க இதை இவ்வளோ அளவுக்கு நாலேஜாக இருக்க மாட்டாங்க, உங்க அளவுக்கு குறைஞ்சபட்சம் என் அளவுக்கு. எல்லா ஆர்டர்ஸுமே அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. மேஸ்திரி கூட ஏதோ ரீப்பர்ஸில் செட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற எல்லா ஃப்ரேம்ஸ்லேயும் ஆர்டரேஷனோட பங்கீடு இருக்குது. நாங்கள் இருக்கோம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. நாங்கள் லொக்கேஷன் பார்க்குறோம், அந்த லொக்கேஷனில் தான் அந்த கதை நடக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். கதையோட களத்தை நாங்கள் தான் ஆராய்ஞ்சு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும். ஸோ செட்டு போட்டால் தான் ஏதாவது ஒன்று ப்ளைவுட் வச்சு மேக் பண்ணால் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கதைக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் ப்ரொடக்ஷன் டிசைனிங் இருக்குது. அது என்ன கலர் ஸ்கீமில் போகலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். கேமராமேன் கூட என்ன லைட் அப்பில் எடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கதை ஃபுல்லாக ஆராய்ஞ்சிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதோ செட்டு போடுறது அதனால கதை இது போய் ஏதோ மலையிட்ட நின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இனிமேலாவது இந்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஆர்டர் கேட்கறது விளக்கம் கிடைச்ச பிறகுதான் எனக்கே அது தெரியுது. அப்போ மக்களும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி. நன்றி. இதை போஸ்ட் பண்ணீங்க, நான் கரெக்டாக போஸ்ட் பண்ணி நான் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அந்த மலையில் என்ன செட்டு போடுறீங்க, அங்கே தெருவில் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்காம இருப்பாங்க ஆடியன்ஸு. நீங்கள் தான் அதை கரெக்டாக கொண்டு போய் அப்போ ரீச் பண்ணணும். ஸோ தெரிஞ்சுக்குவாங்கல்ல மக்கள். ஃபிலிம் மேக்கிங்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்குது. அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்னென்ன பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் எந்த அளவுக்கு ரீச் பண்ணுறாங்களோ அப்போ தான் கலை வடிவம் கொண்டு போய் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். நன்றி. நன்றி. ஆக்சுவலாக உங்களோட கேரியரில் ரொம்ப முக்கியமான படங்கள் பார்த்தீங்கன்னா ஜோக்கர், ராமன் ஆண்டாள், ராவணாட்டம், இது ரெண்டுமே வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் வில்லேஜ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது தயங்குறீங்க? இல்லை, இந்த படம் கதை கேட்கும் போது உண்மையிலேயே அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா வர எல்லாமே வில்லேஜ் சப்ஜெக்ட். அது நல்ல வில்லேஜ் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா நம்மள அறியாமல் நான் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன். பிடிச்சி வேணான்னு சொன்னது கிடையாது. பட் இந்த படம் முடிக்கும் போது என் மனநிலை எப்படி இருந்ததுன்னா வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணுறது எனக்கு பெருமையாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு கிராமத்து மக்களை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அவங்களோட வாழ்வியலை காட்டுறோம். ஸோ அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, அதில் ஒரு ரியாலிட்டி இருக்குது, ஒரு சோல் இருக்குது. ஸோ படம் முடிகிற டைமில் நான் பெருமை தான் பட்டேன். ஸோ இப்போ அந்த மைண்ட் செட்டில் இல்லை. கதை கேட்கும் போது உண்மையிலே நான் அவர்கிட்ட ஃபோனில் நோ தான் சொன்னேன். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்க வாங்கினாங்க. தேங்க்யூ சார் திருப்பி வர சொன்னதுக்கு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வில்லேஜ் படம் கண்டிப்பாக. கோடம்பாக்கத்தில் அருள்வான்னா எல்லாருக்கும் தெரியும், அருள்நிதின்ட்டு. ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், அது இல்லாமல் எல்லாமே செய்வாங்க. இப்போ இந்த படம் டைட்டிலும் அதே மாதிரி ஒத்தி போகுது. ஆனால் இப்போ அதே படத்தில் அதே நெக்ஸ்ட் ஒரு படம் டிமாண்டி காலனி 3. ஸோ அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்காது. எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னா, ஹேண்டில்னா என்னன்னா அது ஒரு பேய் படம், இது ஒரு நல்லது செய்கிற ஒரு படம். ஸோ அதுலேருந்து எப்படி நீங்கள் மாறுபட்டதுங்கன்னு? இல்லை, இது நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, இவர் கதை சொல்லும் போதே நான் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இதில் கிடைச்சா கதாபாத்திரம் எனக்கு திருப்பி அமையாதுன்னு தான் சொன்னேன். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணாலும்
ஒரு கல்வி எவ்வளோ முக்கியம்னு இந்த படம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த இடத்துல வாழ்கிறவங்களோட வாழ்க்கை வந்து நம்ம படம் பார்க்கும்போது அவங்க 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 லைஃப் ஸ்டைலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த படம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன இதுன்னு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? கதாநாயகனா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நடிக்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு டேரக்டர் வந்து ஒரு 5 நாள் ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த நேரத்தில்? அவர் 5 நாள் ஸ்டோரி சொல்லல, 5 நாள் வர 5 நாள் வர சொன்னார். ஓகே, ஆ. உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணலாமா வேணாவா? நிறைய முடிவு எடுத்திருப்பீங்களா நைட்டு? இல்லை, இவர் கொஞ்சம் குண்டக்க மாட்டாக்கான ஆள் தான். ஏன்னா என்ன ஆல்ரெடி தகராறுன்னு ஒன்று வச்சு எடுத்தார். அதனால நான் எனக்கு என்னன்னா சீரியஸாகவே ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வந்திருப்பேன்னா ஆக்சுவலாக ஃபுல் படம் இருக்கேன். அது சொல்ல மாட்டுறாரு. நானும் ஆரும் அவங்க கிருத்திகா அப்புறம் இவங்க எல்லாரும் ஃபுல் படம் இருக்காங்க. கேள்வி நெக்ஸ்ட் சார். ஹீரோ சார், அருள்நிதி சார் வணக்கம். இதுக்கு நாங்கள் பேசவே செஞ்சுருப்பேன். நீங்கள் தான் பேசணும் சார். மாசான ஹீரோவாக பல படங்கள் பண்ணிட்டீங்க. பட் இந்த படத்தில் ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் அப்படின்னா 5 நாளைக்கு ஒத்துக்கிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி கதைகளில் முக்கியமான கேரக்டர் 2 நாள் 5 நாள் அப்படின்னா ஒத்துப்பீங்களா சார்? நான் இது வரைக்கும் எந்த படம் மாசான ஹீரோவாகவே பண்ணல சார். வம்சம் ஒன்று போதும் சார். வம்சம்ல வந்து என் படங்கள் எல்லா படங்களையும் எல்லா கதாபாத்திரக்கும் எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. வம்சம்ல என்ன கிஷோர் சார் தான் ஹீரோ மாதிரி இருப்பார். அவரை வச்சு தான் படமே. இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அருள்நிதி சார்னா வம்சத்தை தான் முக்கியமாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஒரு மாசான படமும் நீங்கள் அடுத்து கொடுக்கணும். பட் இதை மாதிரி முக்கியமான கதைக்கு முக்கியமான கேரக்டர் வருது ஒரு 5 நாள் அப்படின்னாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணுவேன். முக்கியத்துவம் வாய்ந்த கதைகளில் நான் 5 நாளுக்குனாலும் நீங்கள் நடிப்பீங்க. அதுக்கு நான் அதே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் 5 நாளாக எல்லா படத்துக்கும் போயிட்டு இருக்க வேண்டியதான். இல்லை சார், 5 நாள் சொல்லி திருப்பி 5 நாள் ஆக்கிடுவாங்க தலைவா. சார் ஆரோ சார். சார், தமிழ் சினிமாவில் வந்து பெரும்பாலும் வந்து டபுள் ஹீரோ வந்து நடிக்கிறது வந்து ரேராக தான் நடிப்பாங்க. அருள்நிதி சார் கூட நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது? என்ன சவால்கள் எல்லாம் சந்திச்சிங்க? தமிழில் வந்து அந்த ஒரு இது இருக்குது, மல்டி ஹீரோ பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அதர் லாங்குவேஜஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. தமிழ்லேயும் எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் இந்த கதை சொல்லும்போது வந்து அருள் சாரோட கேரக்டர் அப்போது வந்து யாருமே ஃபிக்ஸ் பண்ணலை. யாராவது ஒருத்தவங்க வந்து அது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருந்தால் அது நல்லா இருக்குமோ படத்துக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் அது ஒரு 20 டேஸ் ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்புறம் அருள் சார் உள்ளே வந்தார். எனக்கும் அருள் சாருக்கும் ஷூட்டிங்கில் நாங்கள் சேர்ந்து இது பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக செகண்ட் டைம் தான் அருள் சார் நானும் பார்க்குறேன். பட் படமாக அது பார்க்கும்போது அருள் சார் அந்த அந்த கேரக்டர் பண்ணது வந்து இன்னும் அந்த படத்தையும் சரி அந்த கேரக்டரையும் அது வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணிச்சு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தாங்க. அருள் கணேஷ் சார். கணேஷ் சார் டைரக்டர் சார். இதே உண்மை கதைன்னு நீங்கள் இது ஒரு தனிப்பட்டவருடைய கதையா அல்லது அங்கே நடந்த இன்சிடென்ட் மாரி ஏதாச்சும் இருக்குது? இல்லை, ஒருத்தருக்கு படிப்பு இல்லையா அல்லது அந்த ஊரில் உள்ள அத்தனை பேருக்கு? அதாவது அங்கே ஒரு என்ஜிஓ ஆய்வுப்படி என்ன சொல்கிறாருன்னா 25% வந்து தான் படிப்பு இருக்குது, 75% வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. முக்கியமாக இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு காடர் மொழியில் எடுக்கப்பட்ட படம். அதாவது காடர் மொழி ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு மொழி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அனீஸ்னு ஒரு தம்பி தான் அந்த வால்பாறை கல்லார்குடின்னு ஒரு ஊர் சைட்லேருந்து வந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து உதவி இயக்குனராக அவர் ஒர்க் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்துட்டு கொடுத்தார். நான் ஆக்சுவலி ட்ரெக்கிங் போகிற பழக்கம் எனக்கு அதிகமாக உண்டு. நான் அந்த மாதிரி வந்து சின்னூர்ன்ற ஒரு கிராமம், அதாவது பெரிய குளத்துக்கு மேலே இருந்து உள்ளே போகிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு நான் போகும்போது அது குடின்னு சொல்லுவாங்க. அந்த மக்களை நான் வந்துட்டு சந்திக்கும் போது அப்போது ஒரு குழந்தை வந்துட்டு என்னை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்டுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட பிரச்சனையை சொன்னாங்க. என்னென்னா 3 மாதம் காட்டாற்று வெள்ளம் வரும், இதை கிராஸ் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு சிக்னல் கிடையாது, அதனால் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை, ரோடு இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் பண்ணி ஒரு பத்திரிக்கைக்கு வந்துட்டு நான் அனுப்பிச்சேன். அது உடனே இம்மிடியேட்டாக வந்துட்டு ப்ரெஸ் ஆச்சு, இது பப்ளிஷ் ஆச்சு. பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கலெக்டர் என் லைனுக்கு வந்தார். இந்த வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன். ஸோ அவருக்கே அது சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் நான் ஒரு அட்ரஸ் வந்துட்டு சொன்னேன். அப்புறம் இது தேனி மாவட்டத்திலேருந்து பேசின கலெக்டரு, இது பெரியகுளம் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்தை கனெக்ட் பண்ண போல.
அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே அந்த குழந்தைய போய் பார்த்து அதுக்கான எஜுகேஷனை கொடுத்து இன்றைக்கி அந்த பொண்ணு வந்துட்டு அதை எஜுகேஷனை முடிச்சிருச்சு. இதனோட இன்ஸ்பயர் தான் அந்த கதை. ஓகே சார், இந்த கேரக்டருக்கு முத்துவேல்னு வச்சுருக்கீங்க, முத்துவேல் கருணாநிதினு வச்சுருக்கலாமே. இது சார்கிட்ட கேட்கலாம். சார் சுகுமார் சார், பார்ட் 2ல வைப்பார். சார் சுகுமார் சார், தொடர்ந்து மலைவாழ் மக்களுடைய கதை, காடு மலைகள் இதையே தான் காட்டிகிட்டு இருக்கீங்க. எப்போ தான் வந்து நீங்கள் ஒரு லவபிள் படமாக பண்ண போகிறீங்க? அது ஜியோ வருது இமீடியட்டாக, அது பாருங்கள். மான்கார் அது மாதிரி அது கலர்ஃபுல்லாக ஃபுல் சிட்டி படமாக இருக்கும், விரைவில் அது வரும். அருள் சார், எவ்வளோ அரசு போஸ்ட் இருந்தாலும் அந்த கலெக்டர் போஸ்ட் தான் ரொம்ப பெரிய போஸ்ட்டுமாங்க. சின்ன வயசில் நம்ம எல்லாரும் கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் இருப்பாங்க. நிஜ வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச கலெக்டர்னால் யார் சொல்லுவீங்க? யாராவது இது இருக்கா சார்? அப்படி நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க, எவ்வளவோ கலெக்டர் இருக்காங்க. எல்லாருக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் ரசிக்க வேண்டிதான். ஆக்சுவலாக எங்கள் அக்காவுக்கு கலெக்டர் ஆகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் எங்கள் அக்கா கிட்ட அதை சொன்னேன், அது நான் இந்த படத்தில் நிறைவேற்றிட்டேன் பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எங்கள் அக்கா ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலாக.